வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி, வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 392ன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 374ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபி சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் 0.97 அப்படிங்கும்போது நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் வந்து இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க, ஒரு 6%. அதே சமயத்தில் குவார்ட்டர்லின்னு வரும்போது Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இது ரெவென்யூக்கு. அதே சமயத்தில் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோம்னா 67% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இபிஎஸ் குவார்ட்டர்லிக்கு இங்கே நமக்கு தகவல் இல்லை. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ இயர் ஆன் இயர் 2.3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 169% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நமக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு 700 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் 1.5 கம்மியாகி 14.3ன்னு இருக்கு. ஆனாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது 49.7, இது போன தடவை காட்டிலும் 9 ரூபா கிட்ட கூட. ஸோ அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 21% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல 1.08% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் 10.6ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 38.8ஆகவும், எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 16.5ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 177, ஃபேர் ப்ரைஸ் 442, கரண்ட் ப்ரைஸ் 374. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.84 இருக்கு. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குன்னு பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இவனை வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாக்க இவன் வந்து மேலே அப்படியே சப்சிக்வெண்ட்டாக மேலே வந்து அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க 1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரலாம், ரேஷியோ 1 வரலாம். அப்படி இல்லைன்னா 1.25 to 1.5 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். சப்போஸ் 1 வந்தா அப்படின்னு சொன்னால் 442ன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி 1.25ன்னு வந்தா அப்படின்னு சொன்னாக்க 553ன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. 1.5 அப்படின்னு சொன்னாக்க 664ன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது. சப்போஸ் இவன் கீழே வந்து இதுக்குமே கீழே வந்து 50% 75%க்கு வரா அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இந்த 375 300 ஒட்டி நம்ம 350 ஒட்டி வரும். சப்போஸ் வந்து அவன் வந்து 50% கீழே அதை 0.5க்கு வரான் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 220 ரூபா அந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 49, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 12.25ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போற 8.8 காட்டிலும் கிட்டத்தட்ட 4 ரூபீஸ் கூட எடுக்கலாம், 4 ரூபா கிட்டக்க கூட இருக்கிறான். அதே சமயத்தில் Q2வை நம்ம கம்பேர் பண்ணும்போது Q2வையும் எஸ்டிமேஷனையும் கம்பேர் பண்ணும்போது 2 ரூபா கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இவன் இங்கே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் Q2வை காட்டிலும் நமக்கு வந்து ஆவரேஜ் கம்மியாக இருக்கு. அதே மாதிரி
குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ குமுலேட்டிவ் ஆவரேஜுக்கு மேலே எடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மிட் பாயிண்ட் மேலே ஏறினானா ஒரு குவிக் ரெஸ்பான்ஸில் திருப்பி அந்த கேண்டலோட மிட் பாயிண்ட் அந்த லோ ஹையோட மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு 203லேருந்து 302, அதை உடச்சி மேலே போகிறான்னா 543லேருந்து 682ன்னு காட்டுது. ஆனால் இவன் 374 கிராஸ் பண்ணலை. அதனால நம்ம வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம எடுத்திருக்கிறது S1 S2ஓட மிட் பாயிண்ட்ல இருந்து S1 வரைக்கும், சாரி S2 S3ஓட மிட் பாயிண்ட்ல இருந்து S1 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இவனுக்கு மிட் பாயிண்ட் கிட்டக்க வரும்போது ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் ஜாஸ்தியாக எடுக்கிறாங்கிறதுனால நம்ம மிட் பாயிண்ட்டையும் சேர்த்து மார்க் பண்ணுறோம். சரி, இப்போ S2 S3ஓட மிட் பாயிண்ட் 312லேருந்து 334, S2 386லேருந்து 411, S2 S1உடைய மிட் பாயிண்ட் 472லேருந்து 500, S1 568லேருந்து 601. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை உடச்சிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக இவன் S2 நோக்கி பயணம் ஆகிட்டு இருக்கிறான். இது அப்படியே போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி S2 பிரேக் பண்ணும்போது மிட் பாயிண்டான 472 to 500, S2 S1உடைய மிட் பாயிண்டான 472 to 500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஆயில் கம்பெனிஸில் வந்து மொத்தம் 3 கம்பெனிக்கு, ஐஓசிஎல், அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அதுக்கப்புறம் பாரத் பெட்ரோலியம், இவங்க 3 பேரும் தான் கேஸ் சிலிண்டர் கொடுக்குறாங்க. ஸோ சப்சிடிஸ்க்கு உண்டான பாண்டு வந்து ஜனவரி மாதத்துலேருந்து திருப்பியும் பேமெண்ட் ஆரம்பிக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதான் லாஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் பேண்டு அது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து டிசம்பருக்குள்ளேயோ இல்லாட்டி டிசம்பர் குவார்ட்டரோடைய ரிசல்ட் வரும்போது ஜனவரிக்குள்ளேயோ இவங்களுக்கு வந்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிபிசிஎலுக்குலாம் கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய மார்க்கெட் ஷேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னாக்க இவங்களுக்குலாம் வந்து லெஸ் தென் 10% தான் டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இருக்குது. மேஜர் ஷேர் 63% மேலே பார்த்தோம்னாக்கா ஐஓசிஎல்கிட்ட தான் இருக்குது. அதனால இவங்களுக்கு அந்த பேர்டன் இருக்கிறது கூட பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு யோசனையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம், எவ்வளோ தூரத்துக்கு இவன் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்கிறத நம்ம பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.